எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வரக்கூடிய நாட்களில் கராட்டா நேயர்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன என்று கேட்டால், இந்தியா தக்க பதிலளிக்கும் முப்படை தலைவர்கள் தயாராக இருக்கிறார்கள். நல்ல ரெடியா இருக்காங்க, அடிச்சுட்டு வரதுக்கு தயாரா இருக்காங்க ராணுவங்கள். தமிழ்நாட்டில் அரக்கோணம் உள்பட நான் சொல்லுகிறேன், அனைத்து விமானப்படை தளங்களும் கப்பற்படை தளங்களும் தயார் நிலையில் இருக்கின்றன. ஒரே ஒரு கிரீன் சிக்னல் காமிக்க வேண்டியதுதான், எஸ் அப்படின்னா போறோம். பாகிஸ்தான் இந்தியா போர் மூடக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை வந்துவிட்டது. உலக தலைவர்கள் அனைவரும் இந்தியா பக்கம் இருக்கிறார்கள். இருந்தாலும் அமெரிக்காவுடைய ஸ்டாண்ட் அப்படின்றது அவங்களுடைய பிரச்சனையை அவங்களே முடிச்சுக்குவாங்கன்ற மாதிரி ட்ரம்ப் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு இல்லையா சார்? இது ஒரு மாதிரி நமக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்றத எடுத்துக்கலாமா? எப்படி ட்ரம்ப் என்ன சொல்வாரு, புட்டின் என்ன சொல்வாரெல்லாம் விட்டுருங்க, மோடி என்ன செய்ய போறான்னு அதை பாருங்க முதல்ல நீங்க. ஆனா இதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் தான் சார், இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை நம்ம இது பண்ணியிருக்க கூடாது, ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களும் பாதிக்கப்படுவாங்க இல்லையா, அதுல இந்தியா எடுத்த ஸ்டாண்டை இன்னொருக்கா ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்றது உட்பட பேசுறாங்க. ஏங்க ஒரு ஆள் உள்ள அடிக்கிறான், அவனை ரீகன்சிடர் பண்ணி எப்படிங்க பண்ண முடியும்? உங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் திருடுறான்னு வச்சுங்க, 10 லட்சம் விட்டுருவீங்களா சரவணன்? என்ன பேசுறீங்க நீங்க? பாகிஸ்தானுடன் சண்டை என்பது முதன்மையாக வைத்து கண்டிப்பாக இது அரசியல் செய்வார்கள். எதிர்கட்சிகள் வேணும்னே இது ட்விஸ்ட் பண்ண பாக்குறாங்க அப்படின்றது உங்களுடைய பார்வையா சார்? மு.க. ஸ்டாலின் சொல்ற மாதிரி எதிர்கட்சிகள் எதிரி கட்சிகளாக தான் இருக்கிறது இந்தியாவிற்கு. முப்படையினுடைய தயார் நிலை என்பது நரேந்திர மோடி அவர்கள் முப்படைகளுக்கும் சுதந்திரம் கொடுத்து விட்டார். ஓரிரு நாட்களில் இந்தியா பாகிஸ்தானுடைய சண்டை ஆரம்பமாகும் என்றுதான் டெல்லியில் பரவலாக பேசுகிறார்கள். இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தால் பாகிஸ்தான் இந்தியா போர் மூடக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை வந்துவிட்டது. உலக தலைவர்கள் அனைவரும் இந்தியா பக்கம் இருக்கிறார்கள். எத்தனை 165 கண்ட்ரீஸ்ல இருந்து வந்திருக்க ஒரு மெசேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா, டெல்லியில் குவிழக்கூடிய அயலுறவுத்துறை அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய 18 ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் 160 கண்ட்ரீஸுக்கு அவங்க டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்த்தால் பாகிஸ்தான் இதை செய்தது, பாகிஸ்தான் மீது ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும் என்று தான் அனைத்து கட்சிக்காரர்களும் சொல்லுகிறார்கள், அனைத்து தேசங்களும் சொல்லுகிறது. காரணம், பாகிஸ்தானில் இருந்து தான் தீவிரவாதம் அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிறது என்ற ஒரு தத்துவம் அது இருக்கிறது. ஆக மொத்தம் வரக்கூடிய நாட்களில் ஓரிரு நாட்களில் இந்தியா பாகிஸ்தானுடைய சண்டை ஆரம்பமாகும் என்றுதான் டெல்லியில் பரவலாக பேசுகிறார்கள் சரவணன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகார் பட்னாவில் பேசியதும், மனதில் குரலில் பேசியதும், அயலுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேசியதும், ராஜ்நாத் சிங் பேசியதையும், சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் பேசியதையும் வைத்து பார்த்தால் மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை, பாகிஸ்தான் செய்த தவறுக்கு அவர்கள் பதிலடி கொடுக்காமல் விடமாட்டோம், மிட்டிமே மிலாதுங்கா, மண்ணே கவ்வ வைப்பேன், எந்த தீவிரவாதி இந்தியாவை தாக்கினானோ அந்த தீவிரவாதி பின் செல்லுவேன் எந்த நாட்டிலும் இருந்தாலும் என்று அவர் நரேந்திர மோடி பேசியதைத்தான் கலாட்டா நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தீவிரமாக நடக்க இருக்கும். இது பெரிய வார் மாதிரி போகும் தெரியாது. சின்ன சின்ன இடத்துல எல்லாம் அடிச்சுட்டு ஒரு குறைந்தது 150 இடத்த அடிச்சுட்டு இந்திய ஒரு இராணுவத்தினுடைய ஒரு செயல்களை கண்டிப்பாக இன்னும் ஓரிரு வாரத்தில் தாங்கள் பார்க்கலாம். இந்தியாவினுடைய நடவடிக்கைகளை ஓமர் அப்துல்லா ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் வரவேற்றிருக்கிறார். ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் நரேந்திர மோடியை பாராட்டுகிறார். காரணம் என்ன என்று கேட்டால், இது மாதிரியான ஒரு உக்ரவாதம் தீவிரவாதங்கள் எல்லாம் இந்திய மண்ணில் எனக்காக வந்த ஒரு டூரிஸ்ட் சுற்றுலா பயணிகளை சுட்டு கொண்டார்களே, அது நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று நேற்று ஜம்மு காஷ்மீர் சட்டசபையில் ஓமர் அப்துல்லா பேசியதும், சிந்து நதியை திறந்து விட்டதில் தான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் மத்திய அரசாங்கத்திற்கு என்று அவர் சொன்னதும், பாகிஸ்தானில் வெள்ளம் வந்ததும், இதையெல்லாம் பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை காக்க வேண்டும் தாக்க வேண்டும் என்ற ஒரு மனதில் எண்ணம் கொண்டுதான் செய்திருக்கிறார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், அவர்கள் இந்தியாவிற்கு அடித்து விட்டு போடலாம், நம்ம சாதாரணமா இருக்கணும்ன்ற கொள்கை அல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை அதுதான் என்று ஓமர் அப்துல்லாவை பாராட்டி இருக்கிறார் சரவணன்.
அது பாகிஸ்தான் சிம்லா அக்ரிமெண்ட்னால இந்தியாவிற்கு ஒரு விதமான தோல்வி கிடையாது. லைன் ஆஃப் கண்ட்ரோலை தான் நம்மளுக்கு வசப்படுத்த வேண்டும் என்று ஒரு ஷரத் இருக்கிறது. இருப்பினும் ஏட்டிக்கு போட்டி என்று அவர்கள் சொன்னார்களே, ஆனால் அதற்கும் இந்தியா சரியான பதிலடி கொடுக்கும். சிம்லா ஒப்பந்தத்தில் இந்தியாவிற்கு ஒரு விதமான பின்னடைவு இருக்காது என்பதுதான் அயலுறவுத்துறை அமைச்சர்களுடைய கருத்து. முப்படையினுடைய தயார் நிலை என்பது நரேந்திர மோடி அவர்கள் முப்படைகளுக்கும் சுதந்திரம் கொடுத்து விட்டார். டாக்டர் மன்மோகன் சிங் மாதிரியோ ஏகே ஆந்தனி மாதிரியோ கடந்த ஆண்டுகளில் கை கட்டி இல்லை. அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தவுடன் அவர்களிடமிருந்து பல யோசனைகளை எல்லாம் ஒன்றொன்றாக எதையெல்லாம் செய்யலாம் என்று ஆலோசி வருகிறார்கள். வார் ரூம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நரேந்திர மோடி ஒருங்கிணைக்கிறார். ராஜ்நாத் சிங் அவர்களும் டாக்டர் ஜெய்சங்கர், அமித்ஷா அவர்களும் தான் இதை ஒருங்கிணைக்கிறார்கள். எது இருப்பினும் சரவணன், வரக்கூடிய நாட்களில் கராட்டா நேயர்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன என்று கேட்டால், இந்தியா தக்க பதிலடிக்கும். முப்படை தலைவர்கள் தயாராக இருக்கிறார்கள். சோ ஆக்ஷன்ஸ் பிளான் எல்லாமே தயாரா தான் இருக்கு. எல்லாமே ஏற்கனவே தயார் நிலையில் தான் இருக்கிறது. ராணுவம் என்றால் எப்பொழுதுமே தயார் நிலையில் தான் இருக்கணும். அதுக்காக தான் எமர்ஜென்சின்னு பேர். அதுக்கு எதுக்கு ஆர்மியை கூப்பிடுங்க? இப்ப ஃப்ளட் வந்தாலும் சரி, இந்தியாக்குள்ளேயே எந்த ஆபத்தால் வந்தாலும் சரி, உடனே ராணுவத்தை தான் கூப்பிடுகிறார்கள். அது மாதிரி ராணுவம் எப்பொழுதுமே தயார் நிலையில் தான் இருக்கும். இப்போ கேட்கவே வேண்டாம், நல்ல ரெடியா இருக்காங்க, அடிச்சுட்டு வரதுக்கு தயாரா இருக்காங்க ராணுவங்கள். அதுதான் குவாலியர், ஆக்ரா, மதுரா, மேற்கு வங்காளம், ஒடிசா போன்ற இடங்களில் இருந்து, ஏன் தமிழ்நாட்டில் அரக்கோணம் உள்பட நான் சொல்லுகிறேன், அனைத்து விமானப்படை தளங்களும் கப்பற்படை தளங்களும் தயார் நிலையில் இருக்கின்றன. ஒரே ஒரு கிரீன் சிக்னல் காமிக்க வேண்டியதுதான். எஸ் அப்படின்னா போறோம், எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சிடுவாங்க. சரி, இப்போ இந்த உலக நாடுகள் மத்தியில் இந்த ஒரு சூழல், இந்த ஒரு பிரச்சனை குறித்து நம்ம பேசும்போது பாகிஸ்தான் தனித்து விடப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் அமெரிக்காவுடைய ஸ்டாண்ட் அப்படின்றது அவங்களுடைய பிரச்சனையை அவங்களே முடிச்சுக்குவாங்கன்ற மாதிரி ட்ரம்ப் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு இல்லையா சார்? இது ஒரு மாதிரி நமக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்றத எடுத்துக்கலாமா? எப்படி? ஒன்னே ஒன்று சொல்றேங்க சரவணன், கலாட்டா நேயர்களுக்கு ஒரு கருத்தை தெரிவிக்க வேண்டும். நாம் இருவரும் பேசக்கூடிய இந்த விவாதத்தில் இருந்து நேயர்களுக்கு கூறியக்கூடிய கருத்து, ட்ரம்ப் என்ன சொல்வாரு, புட்டின் என்ன சொல்வாரெல்லாம் விட்டுருங்க, மோடி என்ன செய்ய போறான்னு அதை பாருங்க முதல்ல நீங்க. காரணம் என்ன என்று கேட்டால், நாம் தாக்கப்பட்டவர்களை விடுமாற்றார்கள். சார், இங்க இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில எல்லாம் நம்ம பார்க்கும்போது இன்னும் சில கருத்துக்கள்லாம் பேசப்படுது. குறிப்பா இது வந்து பாதுகாப்பு குறைபாடு ஒன்று இருக்கு, அதனால வந்து இதுக்கு பொறுப்பேற்று அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும், இப்படியான பேச்சுக்கள்லாம் இருக்கு. இது குறித்து அங்க இருக்கக்கூடிய வட்டாரம், பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாதுகாப்பினுடைய நிறைபாடுகள் தான் அதிகமாக இருக்கிறது. கண்டிப்பாக இந்தியா வெற்றி அடையும் இந்த குட்டி போரில் என்பதுதான் ராணுவ தளபதிக்கும் விமான தளபதிக்கும் கப்பற்படை தலைவருக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கை. இல்ல, அது கட்டாயமா இந்தியா வெற்றி பெறணும் அப்படின்றது தான் இந்தியர்களுடைய நம்பிக்கையா இருக்கு சார். பட் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்படுறது அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை டெல்லி வட்டாரத்தில எல்லாம் ஏற்படுத்தியிருக்கு? தவறான கருத்துக்கள், அந்த மாதிரி பேச்சே கிடையாது. இங்க டெல்லியில அந்த மாதிரி பேச்சே கிடையாது. அந்த பேச்சதுக்கு இடமே கிடையாது. தமிழ்நாட்டில் ஒன்னா ஊடகங்கள் பேசலாமே தவிர டெல்லியில் அது மாதிரி பேசுவதே கிடையாது சரவணன். ஆனா இதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் தான் சார், இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்க கூடாது, ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களும் பாதிக்கப்படுவாங்க இல்லையா, அதுல வந்து இந்தியா எடுத்த ஸ்டாண்டை இன்னொருக்கா ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்றது உட்பட பேசுறாங்க. ஏங்க, ஒரு ஆள் உள்ள வந்து அடிக்கிறான், அவனை ரீகன்சிடர் பண்ணி எப்படிங்க பண்ண முடியும்? உங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் திருடுறான்னு வச்சுங்க, 10 லட்சம் விட்டுருவீங்களா சரவணன்? என்ன பேசுறீங்க நீங்க? விட முடியாது. பாகிஸ்தான் அடித்தாலோ இலங்கை அடித்தாலோ அதையெல்லாம் தவிர தாங்கள் பேசக்கூடியீர்களே, கண்டிப்பாக 2009 இலங்கையில் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே, அந்த மாதிரியான நிலைமை இருக்காது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. காரணம் என்ன என்று கேட்டால், பாகிஸ்தான் உள்ள வந்து அடிக்கிறான், நம்ம பேசாத இருக்கணுமா? இப்போ இல்ல, இது வந்து ஒரு அரசியலாக்குறதுக்கு ஆதாயத்துக்காக பேசுறாங்கன்னு பாக்குறீங்களே, இந்த பேச்சுக்களை எந்த மாதிரி ஒரு வியூல பாக்குறீங்க சார்? நரேந்திர மோடிக்கு வெற்றியை தரும். பீகார், தமிழகம், மும்பையில் இருக்கக்கூடிய நகராட்சி தேர்தல் இதெல்லாம் பார்த்தீர்களானால் இந்துக்கள் ஒற்றுமையாவார்கள் என்றுதான் டெல்லியில் பரவலாக பேசப்படுகிறது சரவணன். இது நரேந்திர மோடிக்கு எந்த கிரைசிஸையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய திறமை, ஆளுமை, கெப்பாசிட்டி நரேந்திர மோடி ஒருவர் கையில் தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள்.
இல்ல 3 தரம் காங்கிரஸ் அடிச்சிருப்பாங்களா சார்? காங்கிரஸ் எங்க இருக்குங்க? எதிர்கட்சிங்கிறது எங்க இருக்குங்க? ஓவைசியே சொல்றாருங்க சப்போர்ட் பண்ணோன்ட்டு. ஓமர் அப்துல்லா சொல்றாரு. சோ அதையெல்லாம் விட்டு விட்டு பாகிஸ்தான் செஞ்ச தப்பு நம்ம ஒன்று தடைஞ்சு போகணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓமர் அப்துல்லாவும் ஓவைசி சொல்லுவதையும் தாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இப்போ நம்ம இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பேசுறதுனால இதையும் உங்ககிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன் சார். இந்த முதல் முறையாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு நீங்க இதை கேள்விப்பட்ட சமயத்துல எவ்வளவு ஒரு பேரதிர்ச்சியா இருந்தது? அப்போ உடனடியாகவே என்ன விஷயங்கள்லாம் அங்க பேசப்பட்டுச்சு அப்படின்றது? அதிர்ச்சி யாருக்கும் வந்தது கிடையாது. ஓமர் அப்துல்லாவுடைய பேச்சை தான் அந்த அதிர்ச்சிக்கு சரியான பதில். ஓமர் அப்துல்லாவுடைய பேச்சை தங்களுடைய நேயர்களுக்கு தயவு செய்து போட்டு காண்பிக்க வேண்டும் இந்த வீடியோவில். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஓமர் அப்துல்லா சொல்றாரு, என்னுடைய வீட்டுக்குள்ள வந்து வெளிநாட்டுக்கான, ஏன்னா அங்க இருக்கக்கூடிய டூரிசம் அஃபெக்ட் ஆயிடுச்சுங்க. பொருளாதாரமே டூரிசத்துல தான் அங்க ஜம்மு காஷ்மீர்ல. அவங்க அடிக்கணும்னு சொல்லிட்டு காஷ்மீர்காரனையும் காமிச்சு கொடுத்துட்டாங்கன்னு தானே பாகிஸ்தான் மீது ஓமர் அப்துல்லா கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஆக மொத்தம் அந்த அதிர்ச்சி என்பது ஓமர் அப்துல்லாவிற்குத்தான் அதிர்ச்சியாக இருக்கிறது என்று நான் கருதுவேன். இந்த மாதிரி இவ்வளவு ஒரு பின்விளைவு வராது அப்படின்ற எண்ணத்துல இத பாகிஸ்தான் நடத்திட்டாங்க, இல்ல அவங்களுடைய ஆதரவு இருந்தது அப்படின்னு பாக்குறீங்களா சார்? தங்களுடைய கேள்விக்கு ஒரே ஒரு பதில் என்ன என்று கேட்டால், இன்னும் ஒரு 10 நாள் பொறுத்து இருந்து பாருங்கள். தாங்கள் இந்த வீடியோவை போட்டு பார்த்து 10 நாள் பிறகு எந்தெந்த மாதிரியான நிலைமை பாகிஸ்தானில் இருந்து வருகிறது, இந்திய அரசியல் எப்படி செல்லுகிறது என்று தங்களுக்கு தெரியும். நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார். இந்த தாக்குதல் அப்படின்றது எவ்வளவு பெரிய வருத்தத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கு? அந்த படுபாதக செயல் பத்தி நீங்க சொல்லணும்னு நினைக்கிறது என்ன சார்? என்னுடைய பார்வை என்ன என்று கேட்டால் 3-4 விதங்களாக பார்க்கலாம். இந்தியாவை அவ்வளவு சாதாரணமாக எடை போடாது என்று ஒரு நரேந்திர மோடி பதில் கொடுப்பார் கூடிய விரைவில். இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டை ஓமர் அப்துல்லாவும் பரூக் அப்துல்லாவும் ஓவைசியும் விரும்புகிறார்கள். அதைத்தான் பிரதமர் நரேந்திர மோடியும் விரும்புகிறார். மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் பயந்து இருக்காங்க. இந்த விஷயத்தை நரேந்திர மோடி தனக்கு சாதகமாக வைத்துக் கொண்டு பாஜக வெற்றி பெற்றால் காங்கிரஸ் செத்து போடுங்க. நார்த் இந்தியால 16 மாநிலங்களில் காங்கிரஸ் என்ற பேச்சே இல்லை, புஷ்ன்னு போயிடுச்சு. 3 வருஷமா அது பாருங்க, 2014, 19, 24, இப்போ 29 காங்கிரஸ் இதுவரை வராது. எதிர்கட்சிகள் எல்லாம் காங்கிரஸை ஒதுக்கி தள்ளி, காரணம் மு.க. ஸ்டாலின் கூட இப்ப முன்னாடி வந்துட்டாரு பாருங்க ஆல் இண்டியா லெவல்ல. சோ இதெல்லாம் வைத்து பார்த்தால் பாகிஸ்தானுடன் சண்டை என்பது முதன்மையாக வைத்து கண்டிப்பாக இது அரசியல் செய்வார்கள், கண்டிப்பாக செய்வார்கள். எங்க அவன் அடிச்சுட்டு போலாம், நம்ம சும்மா இருக்கணுமான்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதைத்தான் பாராட்ட வேண்டும். எதிர்கட்சிகள் வேணும்னே இது ட்விஸ்ட் பண்ண பாக்குறாங்க அப்படின்றது உங்களுடைய பார்வையா சார்? எதிர்கட்சி எங்க மு.க. ஸ்டாலின் சொல்ற மாதிரி எதிர்கட்சிகள் எதிரி கட்சிகளா தான் இருக்கிறது இந்தியாவிற்கு. மு.க. ஸ்டாலின் அசம்பிளிலே சொல்லியிருக்காரு, அதிமுகவும் பாமகவும் பாரதிய ஜனதா கட்சியும் எதிரி கட்சிகள் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி தானே நரேந்திர மோடி கூட நினைக்கிறார், காங்கிரஸையும் திமுகவும் எதிரி கட்சிகள் என்று. பாகிஸ்தானுக்கு சாதகமான கட்சி, இந்தியாவிற்கு எதிரான கட்சி என்பதை ஓப்பனாக சொல்றாங்களே. இன்னைக்கு பாருங்க காங்கிரஸோட நிலைமைய, சித்தராமையா சப்போர்ட் பண்றாரு, சைஃபுதீன் சோசுங்கிற சப்போர்ட் பண்றாரு பாகிஸ்தானு, ஏன் ராகுல் காந்தி கூட சப்போர்ட் பண்றாரு. இதெல்லாம் வைத்து பார்த்தால் காங்கிரஸிற்கு வட இந்தியாவில் குறிப்பாக ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேசம், ஹரியானா, அது சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற இடங்களில் காங்கிரஸுடைய நிலைமையை மாறிவிடுங்க. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துட்டே இருக்க, இந்த தாக்குதலுக்கு அப்புறம் எந்த மாதிரி ஒரு நிலைக்கு போகக்கூடும் சார்? இந்த பிக்சர்லயே இல்லாம போவாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா? பின்னாடிக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இன்னும் தள்ளப்படுறதுக்கு என்ன இருக்குங்க? காங்கிரஸ் கதியை பாருங்க, 18 மாநிலங்களில் காங்கிரசுக்கு எம்எல்ஏவே கிடையாதுங்க. எப்படிங்க அவன் வரப்போறாங்க ஆட்சிக்கு? சோ ஆக மொத்தம் எதிர்கட்சிகள், இந்தி கூட்டணி கட்சிகள் காங்கிரஸை ஒதுக்கிவிட்டு மாநில கட்சிகள் தான் இப்பொழுது சென்ட்ரல் ஸ்டேஜில் வந்துடுச்சு என்பதுதான் என்னுடைய கருத்து. இருப்பினும் கடைசி கருத்தாக சொல்லுகிறேன், இன்னும் காலம் இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் பதட்ட நிலை தொடரும். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய இந்த பதட்ட நிலை என்பது இந்தியாவிற்கு வெற்றி அடைய வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி இந்திரா காந்தி, நேருவை விட நான் நன்னா செய்தேன் என்ற ஒரு புகழ் பெற வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார். இதற்கெல்லாம் நரேந்திர மோடியை கண்டு ஏன் எதிர்கட்சிகள் இப்படி பயப்பட வேண்டும் என்ற கேள்வியை முன்வைத்து நான் விடைபெறுகிறேன். நன்றி,
நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand.